அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை. அத்தியாயம் 8 பகுதி 4. காலை பொழுது முழுக்கவும் இருப்பு கொள்ளாமல் அலைந்து வண்ணமிருந்தார் வேரா. நடுக்கம் ஓங்கிய வெறுப்பு மேலிட்டிருந்ததால் எமிலி பிரெண்டை தவிர்த்தார் இவர். ஒரு நாற்காலியை தானாக இழுத்து அறையின் குளிர்ந்த காற்று குறைந்த மூலைப்பகுதியில் போட்டுக்கொண்ட செல்வி பிராண்ட் அங்கு அமர்ந்தபடி கம்பளி சட்டை ஒன்றை பின்னிக் கொண்டிருந்தார். ஒவ்வொரு முறையும் எமிலியின் நினைவு வேராவுக்கு வந்தபோது அழகாகவும் வசீகரமாகவும் இத்தனை நேரம் இருந்த அந்த முகம் கடும் பயங்கரமாகவும் வெளிரி போயும் ஒரு கடல் பேய் போல தோன்றியது. சாந்தமும் நேர்மையும் எப்போதும் நினைவில் கொண்ட எமிலி பிராண்டோ எதை பற்றியும் கருதாமல் கம்பளி சட்டையை புனைவதிலேயே கவனமாயிருந்தார். வெளியே பரந்த மைதானம் போன்ற வீட்டின் முன் பிரகாரத்தில் குழிவாய் அமைந்திருந்த ஒரு பிரம்பு நாற்காலியில் ஒரு மூட்டை போல் தன்னை திணித்து கொண்டு அமர்ந்திருந்தார் ஜஸ்டிஸ் வார்கிரேவ். அவரது தலை கழுத்துக்குள் நன்றாகவே புதைந்து கிடந்தது. இப்போதெல்லாம் இந்த ஜட்ஜை பார்க்கும் ஒவ்வொரு தடவையும் சாட்சி கூண்டில் நின்று கொண்டிருக்கும் இன்னொரு மனிதனின் முகமும் வேராவின் நினைவுக்குள் எட்டி பார்க்க தவறுவதே இல்லை. இளைய பளபளத்து துள்ளும் வழுவழு கேசம் கொண்ட நீல நிற விழிகள் இங்கும் அங்கும் ஆடும் எட்வர்ட் ஷெல்டன். ஆனால் அவன் முகம் எங்கும் பீதி கிளி. இக்கற்பனைக்கு நடுவில் தன் கையால் நீதிபதிக்கான கருப்பு கவுனையும் தொப்பியையும் வார்கேவ் அணிந்து கொள்வது வேராவுக்கு தெரியும். பிறகு இறுதியும் முடிவாக அவர் வாசிக்கும் மரண தண்டனைக்கான தீர்ப்பு. மெதுவாய் நடந்து தீவின் கடற்கரை பகுதிக்கு கிளம்பலானார் வேரா. நடந்து கொண்டே தீவின் கடைகோடி பகுதிக்கு ஒரு முதியவர் நெட்டை குத்தலாய் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு அடிவானத்தையே பார்த்து கொண்டிருந்த இறுதி பகுதிக்கு போய் சேர்ந்தார். வேரா நெருங்கிய சமீபத்தில் வந்துவிட்டதை அறிந்ததும் சற்று கலக்கப்பட்டவரானார் ஜெனரல் மார்க்ரெட். அவர் தலை திரும்பியது. கேள்விகள் பலவும் எதையோ உணர்ந்துவிட்ட கவலையும் பயமுமான கலவையும் அவரது பார்வையில் இருந்தன. இது வேராவை துணுக்குற செய்தது. தீர்க்கமா வேராவை தொடர்ந்து சில நிமிடங்கள் பார்த்து கொண்டே இருந்தார் ஜெனரல். என்ன பைத்தியக்காரத்தனம் நினைத்து கொண்டார் வேரா. என்னவோ எதையோ இவர் தெரிஞ்சுக்கிட்டது போல உணர்ந்து விட்டது போல. நீயா? நீ வந்துட்டியா? அவர் அருகிலேயே உட்கார்ந்து கொண்டார் வேரா. கடலை பார்த்தபடியே அப்படியே இங்கே உட்கார்ந்து விடுவது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஒப்புதலாய் மிருதுவாய் தலையசைத்தார் மார்க்ரெட். ஆமாம் என்றார். இங்கே ரம்மியமாக இருக்கு. காத்திருப்பதற்கு இது நல்ல இடம் என்பது என் அபிப்பிராயம். காத்திருக்க? கூர்மையாய் கேட்டார் வேரா. எதுக்காக நீங்க காத்திருக்கீங்க? அவர் சாந்தமாய் சொன்னார். முடிவுக்காக. உனக்கும் அது தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும் தானே. நாம் எல்லாருமே முடிவுக்காக தானே காத்திருக்கோம். காத்துக்கிட்டே இருக்கோம். குழப்பமாய் வேரா கேட்டார். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? கடுமையாகவும் ஆழ்ந்தும் ஜெனரல் மார்க்ரெட் சொன்னார். நம்மில் ஒருவர் கூட இந்த தீவை விட்டு வெளியே போகப் போவது கிடையாது. இதுதான் திட்டம். இது உனக்கே கூட தெரியும். துல்லியமா. ஆனால் உனக்கு எது புரியாதுன்னு இதிலிருந்து எப்படி காப்பாற்றிக் கொள்வது? அதுதான். ஆச்சரியப்பட்டு கேட்டார் வேரா. தப்பிப்பது? தப்பிப்பது. தப்பிப்பேதான் என்றார் ஜெனரல் கண்களால். நீ ரொம்பவும் பொடுசுமா. சின்னவர். அந்த சுதந்திர நிலைமைக்கு நீ இன்னும் எகிரலே. ஆனால் அது வரும். ஆசீர்வதிக்கப்பட்ட தப்பிப்பு அது. நீ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாச்சு என்னும்போது எழும் தப்பிப்பு. இனி நீண்ட தூரம் சுமந்து செல்ல தோள்களில் எந்த பாரமும் இல்லை என்னும்போது உள்ளே உருவாகும் விடுதலை. தப்பிப்பு. நீயும் அதை உணரவே ஒரு நாள், ஏதாவது ஒரு நாள். வேராவின் குரல் கம்மி போனது. உங்களை என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே. வேரா கைகளின் விரல்கள் ஒன்றுக்கொன்று கண்டபடி பின்னி முடிச்சிட ஆரம்பித்தன. அமைதியாய் எதிரே இருக்கும் கிழ தளபதியை கண்டு
அவருக்குள் இப்பொழுது திடீர் பயம் உருவானது. ஏய், நான் லிசியை விரும்பினேன், முணுமுணுத்தார் மார்க்ரெட். ரொம்ப ரொம்ப. லிசி உங்க மனைவியா? ஆமாம், என் மனைவி. நான் அவளை பேயா காதலிச்சேன். அவ எனக்கு மனைவியா இருந்ததுல அத்தனை பெருமை அடைஞ்சிருக்கேன். கொள்ளை அழகு அவ, எப்பயுமே உல்லாசமானவ. சில நிமிடங்கள் அடங்கி போனார் அவர். பிறகு, ஆமாம், நான் லிசியை காதலிச்சேன், அதனால தான் அதை செஞ்சேன். அப்படின்னா என்ன சொல்றீங்க? தயக்கமாய் கேட்டார் வேரா. ஒப்புதலாய் தலையசைத்தார் ஜெனரல். இப்போ போய் நாம எல்லாருமே மரணிக்க போற இந்த சமயத்துல போய் அதை மறுத்து ஆகப்போது ஒன்றும் கிடையாது. நான் தான் ரிச்மண்டை அவனுடைய மரணப்படுக்கைக்கு அனுப்பினேன். ஒரு வகையில் அது ஒரு கொலைதான். கொலை. அதை யார் செஞ்சது? எப்பவும் சட்டத்திட்டங்களை கண்ணும் கருத்துமாய் கடைப்பிடிக்கும் நான் செஞ்சது. ஆனால் அந்த சமயத்தில் சட்டத்திட்டம், தர்மம், அதர்மம் எதுவுமே என் கண்ணுக்கு படலை. அதுக்கு நான் துளியும் வருந்தவும் இல்லை. கொன்னு போடு அவனை, அதுதான் நீதி. இதுதான் இந்த ஒன்று தான் என் கண்ணுக்கு பட்டுது. ஆனா அதுக்கு பிறகு இறுகியிருந்த குரலில் அப்புறம் என எதிர்பார்ப்பாய் கேட்டார் வேரா. விளக்க முடியாதவராய் தலையை மறுத்து தலையசைத்து கொண்டார் அவர். விடை தெரியாத கேள்வியை எதிர்கொண்டவராய், சிறிது குழப்பப்பட்டவராய், தெரியல, எனக்கு தெரியல, எல்லாமே மாறிப்போச்சு தெரியுமா? லிசி யூகிச்சிருப்பாளோ? தெரியல, இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். பிறகு அவளுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவளை நெருங்க முடியாத நெடுந்தூரத்துக்கு போயிட்டா அவ. ஆமாம், பிறகு செத்துட்டா. அப்புறம் நான் மட்டும் தனியா, தன்னந்தனியா. தனியா தனியா கேட்ட வேராவின் குரல் பாறைகளில் மோதி அவளிடமே திரும்பியது. ஜெனரல் மார்க்ரெட் சொன்னார், நீ சந்தோஷப்படுவே, நீயும் சந்தோஷப்படுவ முடிவு நெருங்கும்போது. வேரா எழுந்து கொண்டார். நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு விளங்கல என்றார் கூர்மையாய். எனக்கு தெரியும் குழந்த, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், இதுதான் முடிவு என்றார் ஜெனரல். ஒன்றும் தெரியாது, உங்களுக்கே என்ன பேசுறீங்கன்னு எதுவுமே புரியாம என்னவோ பெனாத்திக்கிட்டு கிளம்பினார் வேரா. ஜெனரல் மீண்டும் கடல் தூரத்தை பார்க்கலானார். அவருக்கு பின்னால் எழுந்து வேரா நின்று கொண்டிருப்பதை உணராதவராய் தோன்றினார் அவர். அவர் மிருதுவாகவும் சன்னமாகவும் சொன்னார், லிசி.